வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நுண்ணூட்டச்சத்து மற்றும் உணவு வலுவூட்டல், அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் அண்டு ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நியூட்ரிஷனை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரிஷன். அதாவது உயிர் வாழறதுக்கு தேவை மைக்ரோ நியூட்ரிஷன், அதுவே நம்ம ஆரோக்கியமாக உயிர் வாழணும் அதுக்கு தேவை மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது நுண்ணூட்டச்சத்து. நுண்ணூட்டச்சத்துனா நமது அன்றாட உணவு முறையில் 100 கிராமுக்கும் குறைவாக எடுத்துக்கிறது தான் நுண்ணூட்டச்சத்துன்னு சொல்கிறோம். நுண்ணூட்டச்சத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ், அதாவது விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த உணவில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், கொட்டைகள், இது எல்லாத்துலேயுமே நுண்ணூட்டச்சத்து அதிகமாக இருக்குது. நம்ம நுண்ணூட்டச்சத்தில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை, திருப்திகரமான உணவு, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு, இது எல்லாத்தையுமே சமநிலையில் வச்சுருக்கோம். பச்சை காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டோன்னா நமக்கு சீரான செரிமானத்தை கொடுக்கும். இந்த செரிமானம் நமக்கு பிளட் ப்ரெஷர், சுகர், பிபி இதெல்லாம் வராமல் தடுக்கும். நுண்ணூட்டச்சத்தோட செல்கள் பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புல புதிய செல்களை உற்பத்தி பண்ணும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், புதிய ரத்தம் உருவாகும், கண் பார்வை தெளிவாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த நுண்ணூட்டச்சத்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம அரசு உணவு வலுவூட்டல் அப்படின்ற முறையை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த உணவு வலுவூட்டல்ன்றது நம்ம பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களை நுண்ணூட்டச்சத்துக்களை சேர்த்து உற்பத்தி செய்கிறது. இந்த உணவுப் பொருட்களோட நிறம், சுவை, தரம் இது எதுவுமே மாறுபடாது. உணவு வலுவூட்டத்தோட நோக்கம் பார்த்திங்கன்னா, அனைத்து மக்களுக்கும் நுண்ணூட்டச்சத்து கிடைக்கணும், இரத்த சோகை இல்லாத தேசத்தை உருவாக்கணுன்றதான் இதோட நோக்கம். வலுவூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, உப்பு, எண்ணெய், பால், கோதுமை, அரிசி, இந்த பொருட்கள் எல்லாம் உணவு வலுவூட்டம் செஞ்சுருக்காங்க. இந்த உணவுப் பொருள் மேலே +F அப்படின்ற இந்த சிம்பிள் 45 சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த முத்திரையை பார்த்து நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறலாம். இப்போ உப்பு பார்த்திங்கன்னா, உப்பில் அயன் மற்றும் அயோடின் இது ரெண்டையும் நமக்கு சேர்த்து அயோடின் கலந்த உப்பை கொடுத்துருக்காங்க. கோதுமையில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B12 சேர்த்து ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது எண்ணெயில் விட்டமின் A மற்றும் விட்டமின் D ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுறது மூலயமா அனைத்து மக்களுக்கும், எளிய மக்களுக்கு நுண்ணூட்டச்சத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும், இரத்த சோகை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணுன்றது தான் இந்த உணவு வலுவூட்டலோட நோக்கம். தேங்க்யூ.